இயக்கம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இந்த அரும்பிறவியில் முன்வினை அறுத்து எல்லையில்லா மெய்ப்பொருளை அடைவதற்கு வந்த ஒரு உதவி குரு உயிரின் சேர்க்கை. வணங்கி குரு திருவடியை வாழ்த்தி வாழ்வோம். வாழ்க வளமுடன். உலக சமுதாய சேவா சங்கம் நார்வே டென்மார்க் இணையவழி பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் பணிவன்பான வணக்கங்கள், வாழ்த்துக்கள், நன்றிகள். மேலும் இணையத்தில் இணைந்துள்ள அனைத்து வேதாத்திரிய சகோதர சகோதரிகளுக்கும் என் அன்பை வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்தாக தெரிவித்து மகிழ்கிறேன். ஆசான் அருள் தந்தை அவர்களின் பேரறிவோடு நம் சிற்றறிவை இணைத்துக் கொண்டு அவ்வறிவே நம்மை வழி நடத்த சங்கல்பம் மேற்கொள்வோம். வாழ்க வளமுடன். நிகழ்ச்சியை வழிநடத்தும் அருள்நிதி சுகந்தி அம்மா அவர்களுக்கு நன்றிகள். சிந்தனை தொகுப்பு உலக நல வாழ்த்து கூற இருக்கும் அம்மா அவர்களுக்கும் புவனா அம்மா அவர்களுக்கும் நன்றிகள், வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். இன்றைய சிந்தனை தலைப்பு விஞ்ஞானமும் ஞானமும். விஞ்ஞானமும் ஞானமும். ஒவ்வொரு புதன்கிழமையும் அருள் தந்தையுடைய கவிதை ஒன்றை எடுத்துக்கொண்டு சிந்தித்து வருகிறோம். அந்த வகையில இன்று நாம் சிந்திக்க இருக்கக்கூடிய ஒரு கவிதை, அறிவை அகண்டாகாரத்தை செலுத்தி அணுவினிலும் நின்று ஒடுங்கி ஆழ்ந்து ஆராய்ந்து அறிவாலே அண்டம் பிண்டம் அரூபம் ரூபம் அறிந்து விட்டீர் விஞ்ஞான நிபுணரே. நம் அறிவு எது, எங்குள்ளது, அந்தமென்ன, அணுவினிலே உள்ள ஆற்றல் பிறந்தது எங்கே, அறிவாலே ஒன்றி ஒன்றி ஆய்ந்து பாரி அணுவுக்கு அப்பாலே இரண்டும் ஒன்றாம். விஞ்ஞான நிபுணர்களை, சயின்டிஸ்ட நோக்கி சுவாமிஜி இந்த கேள்விகள் எல்லாம் கேட்கிறாங்க. பாடலோட பொருள் எளிதில விளங்கிரும். இன்னும் ஒரு முறை அந்த பாடலை பின்னாடி பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி இந்த தலைப்பு விஞ்ஞானமும் ஞானமும், அதோடைய பொருளை நம்ம இப்ப பார்க்கலாம். ஞானம் அப்படின்னாலே அறிவு, இன்னும் சிறப்பா சொன்னா அறிவை அறிந்த தெளிவு. இந்த ஞானத்தையே 3 நிலையாக சுவாமிஜி சொல்லுவாங்க. அஞ்ஞானம், விஞ்ஞானம், மெய்ஞானம் என்று. அஞ்ஞானம் என்பது அறிவினது ஆரம்ப நிலையாகும். ஒரு பாடல்ல இந்த மாதிரி சொல்றாங்க. அஞ்ஞானம் அறிவினது ஆரம்ப நிலையாகும். விஞ்ஞானமோ அறிவின் வேக நிலை. விஞ்ஞானமோ அறிவின் வேக நிலை. மெய்ஞானம் அறிவதனின் பூரணம் அப்படின்னு சொல்றாங்க. மெய்ஞானம் அறிவதனின் பூரணம். இப்ப விஞ்ஞானம் அப்படின்னு சொன்னா அதை விண் கூட்டல் ஞானம் அப்படின்னு பிரிக்கலாம். விண்ணை பற்றிய ஒரு அறிவுதான் விஞ்ஞானம். மெய்ஞானம்ங்கிறது மெய்யை பற்றிய ஞானம். அதுதான் அறிவின் பூரண நிலை. இப்ப விண் முதலா பாக்குற எல்லாமே விஞ்ஞானம் தான். விண் முதலாக இந்த உலகத்துல உள்ள அனைத்தையும் பார்க்கறது விஞ்ஞானம் தான். அதுதான் ஒரு சின்ன கவியில, விண் முதலாய் உலக அறிதல் விஞ்ஞானம் என்போம், விண் மூல வெளி அறிதல் மெய் பிரம்ம ஞானம்னு சொல்லுவாங்க. விண்ணுக்கு மூலமான வெளியை அறிதல் தான் மெய்யி, அதுதான் பிரம்ம ஞானம் அப்படின்னு சொல்லுவாங்க சுவாமிஜி. அறிவினுடைய சிறப்பு விஞ்ஞானம் அப்படின்னா அறிவினுடைய முழுமை மெய் ஞானம் தான். அறிவினுடைய சிறப்பு விஞ்ஞானம், அதனுடைய முழுமை அப்படின்னா மெய்ஞானம். இப்ப பாக்குற ஒவ்வொரு பொருளும் அணுன்னு சொல்றோம். ஒவ்வொன்றும் அணுக்களால ஆக்கப்பட்டது அப்படின்னு சொல்றோம். அப்ப அணு முதலா அண்டங்கள் நீர, அணுனா சின்னது, அண்டங்கள்னா பெரிய பெரிய கோள்கள், நட்சத்திரங்கள் எல்லாம் உள்ளடக்கிய அண்டங்கள். அது வரைக்கும் நடைபெற இயக்கங்கள் எண்ணற்றவையா இருக்குது. அவற்றையெல்லாம் நம்ம புலன்கள் மூலமாவோ இல்ல துணை கருவிகள் மூலமாகவோ அறிவதுதான் விஞ்ஞானம். புலன்களால் அறிய முடியாத இயக்கங்களுக்கெல்லாம் மூல ஆற்றலான மறை பொருட்களை உணர்ந்து கொள்ளும் நுண்மான் நுழை புலன் அறிவுதான் விஞ்ஞானம். புலன்களால பார்க்கலாம், இல்ல கருவிகளால பார்க்கலாம், அது விஞ்ஞானம். புலன்களால பார்க்க முடியாது, ஆனா எல்லாத்துக்கும் மூல ஆற்றலான மறை பொருட்களை பார்த்து உணரக்கூடிய அந்த அறிவு, அதை நுண்மான் நுழைப்புலன் அறிவுன்னு சுவாமிஜி சொல்றாங்க. அதுதான் மெய்ஞானம். இப்ப விஞ்ஞானம் அப்படிங்கிறது கால தூர வருமன்
வேகம் என்ற 4 அளவைகளால கணிக்கப்படுது. விஞ்ஞானத்துல எதை ஒன்னையும் ஆராயணும்னா இந்த 4 இருக்கணும். காலம் இருக்கணும், தூரம் இருக்கணும், பருமன் இருக்கணும், வேகம் இருக்கணும். ஆனா விண்ணுக்கு மூலமான இறைநிலையை பற்றியோ, இறை துகளை பற்றியோ, காந்தத்தை பற்றியோ இதெல்லாம் மறைப்பொருட்கள் சொல்லுவாங்க. சோ அதை பற்றி அறிவதுதான் விஞ்ஞானம். ரெண்டும் வேறு வேறு மாதிரி தோணுனா கூட உண்மை நிலை தெளிவு மூலம் ரெண்டும் இணையும் போது மெய்ஞானம் அப்படிங்கிற உண்மை பொருளை நாம உணரலாம். அதாவது ஒரு காயின் ஒரு நாணயத்தோட இரு பக்கம் போலதான். ஒரு சத்தியத்தினுடைய 2 உண்மைகள் தான் விஞ்ஞானமும் விஞ்ஞானமும். மெய்ஞானத்தோட இணைந்த விஞ்ஞானம் வாழ்க்கையில நலம் தரும். மெய்ஞானத்தோடு இணைந்த விஞ்ஞானம் வாழ்வில் நலம் காக்கும். மெய்ஞானத்தை புறக்கணித்த விஞ்ஞானம் வாழ்வின் வளம் அளிக்கும். மெய்ஞானத்தை புறக்கணித்த விஞ்ஞானம் வாழ்வோடைய வளத்தை அழிச்சிடும். அதனால என்ன வேணும்? ரெண்டுமே வேணும். அந்த காலத்துல இரட்டை புலவர்கள், சங்க காலத்துல 2 புலவர்கள் வாழ்ந்தாங்க. அவங்களை இரட்டை புலவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருத்தருக்கு கால் இல்ல, அதனால அவரால் நடக்க முடியாது. இன்னொருத்தருக்கு கண் இல்ல, அதனால அவரால் பார்க்க முடியாது. சோ 2 பேர் என்ன பண்ணுனாங்க அப்படின்னாக்க, பார்க்க முடியாத மாதிரி இருப்பார் இல்லையா, அவருடைய தோல்ல வந்து காலை இழந்தவர் அமர்ந்து அவர் வழி காட்டுவார். இப்படி போ, இப்படி திரும்பு அப்படின்லாம் சொல்லுவாரு. அப்படி சொல்லும்போது 2 பேரும் அவங்க எந்த இடத்துக்கு பயணம் செய்ய வேண்டுமோ அந்த பயணம் செய்து அந்த இடத்தை அடைஞ்சிருவாங்களாம். இது தமிழ்ல நம்ம அந்த காலத்துல படிச்சிருப்போம். ஒருத்தருடைய உதவியால இன்னொருவர் அடைய வேண்டிய இலக்கை அடைஞ்சிருவாங்க. அதே மாதிரிதான் இந்த விஞ்ஞானமும் மெய்ஞானமும் ரெண்டும் வேணும் நமக்கு. விஞ்ஞானம் இல்லாத மெய்ஞானம் குருடு, மெய்ஞானம் இல்லாத விஞ்ஞானம் நொண்டின்னு சொல்லி ஐன்ஸ்டீன் ஐயா சொல்லுவாங்க. இப்போ அந்த காலத்துல நியூட்டன் காலத்துல எல்லாமே இப்ப 4ஆ பிரிச்சு பார்த்தாங்க. சக்தி அதாவது எனர்ஜி, அதே மாதிரி பொருளுடைய திணிவு அத மாஸ்ன்னு சொன்னாங்க. அப்புறம் காலத்தை டைம்னு வெளிய ஸ்பேஸ்னு 4 அலகுல விஞ்ஞானிகள் கணக்கிட்டு வந்தாங்க நியூட்டன் காலத்துல. அதுக்கப்புறம் ஐன்ஸ்டீன் காலத்துல இந்த சக்தியையும் எனர்ஜியையும் பொருளையும் மாசையும் ரெண்டையும் ஒரே அலகா E=mc² சொல்லுவாங்க. அப்படியே அதை ஒரு அலகாவும் காலத்தையும் வெளியையும் இணைச்சு மற்றொரு அலகாகவும் 2 அலகாக சுருக்குனாங்க. அத சுத்தவெளி அப்படிங்கிற ஒரே அலகா சுருக்கியது வேதாத்திரி மகர்ஷி அவங்கதான். சோ அததான் விஞ்ஞானிகள் நோக்கி சுவாமிஜி இந்த இதுல வினா எழுப்புறாங்க. அந்த சுத்தவெளிங்கிற அறிவை தான் விஞ்ஞானிகளும் அறியணும் அப்படின்னு சொல்லி. மீண்டும் ஒரு முறை கவியை பார்த்து மேலும் சில விளக்கங்களை பார்ப்போம். விஞ்ஞானிகளை பார்த்து கேட்கிறாங்க. அறிவை அகண்டாகாரத்தை செலுத்தி அணுவிலும் நின்று ஒடுங்கி ஆழ்ந்து ஆராய்ந்து அப்படிங்கிறது முதல் வரி. இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னாக்க, அறிவை வந்து விரிவாக்கணும், அகண்டாகாரத்துல செலுத்தணும். அகண்டாகாரம் அப்படிங்கிறது பேரியக்க மண்டலம், பிரபஞ்சம், யூனிவர்ஸ்ன்னு சொல்றோம் இல்லைங்களா, அதையெல்லாம் கடந்த வெளி, அதாவது சுத்த வெளி. அந்த அளவுக்கு மனச அறிவை விரிவாக்கணும். இந்த மனோங்கிற அறிவு விரியதான் அமைதி கிடைக்கும். அப்போதான் அறிவு கூடும். மனம் சஞ்சலம் அலைக்கழிப்பு இல்லாம இருந்தாதான் அங்கு அகண்டாகாரத்துல அதாவது சுத்த வெளியில என்ன இருக்கு அப்படிங்கிறது தெரியும். அதனால்தான் ஒரு பாடல்ல அறிவு அகண்டாகாரத்தில் நிலைக்க அதிக விழிப்பும் பழக்கமும் ஏற்பட்டது அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கு வாருங்கள் அமைதி பெற விரும்புவோர்னு சுவாமிஜி இன்னொரு பாடல்ல சொல்லுவாங்க. அந்த மாதிரி அறிவை செலுத்தி அணுவினிலும் நின்று ஒடுங்கின்னு அடுத்த வரி வரும். ஆழ்ந்து ஆராய்ந்து அப்படிங்கிறது அடுத்த வரி. அணுவை விட இன்னும் நுணுகி போகணும், நுண்ணிய இயக்கத்துக்கு போகணும். அந்த அளவு அணு அளவு சுருங்கி அதே மாதிரி நுணுகி நின்று அப்படின்னா அதுலேயே நிலைச்சு அதுலேயே ஒடுங்கி இன்னும் அதுலேயே ஆழ்ந்து ஆராய்ந்து. விஞ்ஞானிகள்லாம் எதை கண்டுபிடிச்சாங்க அப்படின்னாக்க, அண்டம் பிண்டம் அரூபம் ரூபம் அப்படிங்கிறத பத்தி தெரிந்து கொள்ளணும். அப்படின்னா என்ன செய்யணும்? நுணுகி நுணுகி போகணும். இதுதான் சுவாமிஜி அண்டர்ஸ்டாண்ட்னு ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க. ஸ்டாண்ட் அண்டர் த ஃப்ரீக்வன்சி, அதாவது மன அலைச்சுழல் வேகம், சுழல் வேகம் குறைஞ்சாதான் எதை தெரிந்து கொள்ளணும்னு நினைக்கிறோமோ அதை தெரிந்து கொள்ள முடியும். அப்ப அணுவிலும் நின்று ஒடுங்கி அறிந்தாதான்
நிலைக்க முடியும், நிலையை பற்றி அறிய முடியும். ஆழ்ந்து ஆராய்ந்துன்னு சொல்றாங்க. ஆழ்ந்துனா இன்னும் ஊடுருவி ஊடுருவி சொல்லணும். அதாவது பெனிட்ரேட்டிவ்னு சொல்லுவாங்களே, அப்படியே நுழைஞ்சு 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 போய் கண்டுபிடிக்கிறது. அதே மாதிரி ஆராய்ந்து அப்படின்னு சொன்னாக்க ஆற அமர்ந்து ஆய்வு செய்தல். நல்லா ரிலாக்ஸ்டா இது தவம் செஞ்சோம் இல்லைங்களா, அப்படி இந்த மாதிரி ரிலாக்ஸ்டா அமர்ந்து அதை பத்தி சிந்தனை செய்தல். வேற எந்த நினைவும் இல்லாம ஏதோ ஒன்ன பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறோமோ அந்த ஒரே நிலையில நினைவுல நின்று ஆழ்ந்து ஆராயும் போதுதான் அதை பத்திய உண்மை தெரியும். அதுதான் ஒடுங்கி ஒடுங்கி உள்ளே சென்றா அடங்கி இருந்தது அறிவாக வெளிப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி அறிவால எதை அறிந்தார்கள் விஞ்ஞானிகள் பார்த்தா அண்டம், பிண்டம், அரூபம், ரூபம். இப்ப அண்டம் அப்படின்னாக்க பேரண்டம், பிரபஞ்சம் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதுதான் சுவாமிஜின்னு ஒரு பாடல்ல சொல்லுவாங்க, பல பல அண்டங்கள் ஒவ்வொன்றும் அளப்பரிய ஆற்றல்னு சொல்லுவாங்க. பல பல அண்டத்துள் ஒன்றாய் உள்ள பார் அண்டத்தின் சிறப்பு எளிதோ சொல்ல அப்படிம்பாங்க. அந்த அண்டத்துல இருந்து பிண்டம், அதாவது பிரிந்து வந்ததுதான் பாரண்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய பூமி. அப்ப அரூபமா இருந்த ஒரு சக்தி தான் ரூபமா, அதாவது உருவமா வந்திருக்கு. எல்லையற்ற அந்த இருள் வெளி, சுத்த வெளிங்கிறது அரூபம். அதுல இருந்து வந்தவைதான் பல பல அண்டங்களாக ரூபமாக, அதாவது உருவமாக எல்லைக்கு உட்பட்டு இயங்குகிறது. இத அறியும் போது நம்முடைய அறிவு எதுன்னு கேக்குறாங்க. நம்முடைய அறிவு எது, அது எங்கே இருக்கு, அந்தம் அதாவது அதனுடைய முடிவு என்ன, அதில் உள்ள ஆற்றல், அறிவில் உள்ள ஆற்றல் எங்கு பிறந்தது என்று அறிவாலே ஒன்றி ஒன்றி ஆய்ந்து பாரீர் அப்படின்னு அந்த பாடல்ல முடிக்கிறாங்க. அப்ப ஒன்றி ஒன்றி நின்று அறிவை பழக்கும் போதுதான் உறுதி, நுட்பம், சக்தி இவை அதிகமாகும். அப்படி ஆராயும் போதுதான் அணுவுக்கு அப்பால ரெண்டும் ஒண்ணுதான். அப்பால் என்ன இருக்கு, வெளிதான். அந்த வெளிக்கு, சுத்த வெளிக்குள்ள அணுவும் அதன் ஆற்றலும் ஒன்றுதான் அப்படிங்கிறது அப்பதான் தெரிய ஆரம்பிக்கும். அப்ப அண்டம், பிண்டம் எல்லாமே எதுதான், எதனுடைய சேர்க்கைன்னா அணுக்களுடைய சேர்க்கைதான். அரூபமாக இருக்கிறதும் அதுதான், அதுவேதான் ரூபமாக உருவமாகவும் வந்துள்ளது. அணுவுக்கு அப்பால் இருப்பது பால் அப்படின்னு ஒரு டாபிக்ல இன்னொரு கவிதை சொல்லுவாங்க. நம்ம விநாயகர் அவர்களையே அப்பாலுக்கு அப்பாலாயின்னு சொல்லி. சோ அப்பால போய் பார்க்கணும், அணுவுக்கும் அப்பால, அதான் இருக்கிறதுலயே சின்னது, அதுக்கும் அப்பால போய் நம்ம பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது அணுவுக்கு அப்பால் இருப்பது பால் அப்படிங்கிற தலைப்புல சுவாமி இன்னொரு பாடல்ல சொல்லுவாங்க, தோற்றம் எல்லாம் அணு கூட்ட அமைப்பாய் நிற்க. இப்ப பாக்குற எல்லாமே எதோடைய கூட்டம்னா அணுக்களுடைய கூட்டம்தான். அதான் அசோசியேஷன் ஆஃப் எனர்ஜி பார்ட்டிகிள் இஸ் மாஸ்ன்னு சொல்லுவாங்க சுவாமிஜி. அப்ப தோற்றம் எல்லாம் அணு கூட்ட அமைப்பாய் நிற்க தோன்றாமல் நிறைந்துள்ள வெளியே, அதாவது நமக்கு தெரியல, ஆனா தோன்றாம, நமக்கு தோன்றாம இருக்கு, ஆனா அது இருக்கு, அதுதான் நிறைஞ்சிருக்கு. அந்த வெளியே எல்லா தோற்றங்களுக்கும் ஆதியாய் இடமாய் மற்றும் சொரூப அமைப்புக்கு ஏற்ப சக்தியாச்சுன்னு சொல்லுவாங்க. எல்லா தோற்றங்களுக்கும் அதுதான் ஆதி, அதுதான் இடம். மற்றும் அதுல இருந்து வந்த சொரூப அமைப்புனா உருவமா எடுத்த அனைத்துக்கும் ஏற்ற சக்தி, அதாவது ஆற்றல் ஆச்சு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த தோற்றங்களை எல்லாம் கடந்து அறிவை ஒன்றி சுயநிலையை அறிந்தேன். எல்லாத்தையும் கடந்து அறிவை ஒருநிலைப்படுத்தி, அதாவது ஒருமுகப்படுத்தி சுயநிலையை அறிந்தேன். அங்கு ஒருவன் ஆனேன், அதாவது அத்வைத தத்துவத்தை இங்க விளக்குறாங்க. தோற்றாத சூனியத்தில் அணு எவ்வாறு தோன்றியது என்று அறிய நின்றேன், பாழாய் விட்டேன். அப்ப நமக்கு எதுவுமே தெரியாத அந்த சூன்யம், வெட்டவெளி, அதுல அணு எவ்வாறு பிறந்ததுன்னு அறிய போன என்னவாயிட்டேன், பாழாயிட்டேன், அதுவா மாறிட்டேன், சுத்த வெளியா மாறிட்டேன். அப்ப இறைவெளி, சுத்த வெளி, அதுதான் ஏகம், அதுதான் அநேகமாக. ஏகம்தான் அநேகன், ஒரு பாடல்ல கூட வரும், ஏகன் அநேகன் சொல்லிட்டு. அப்ப அநேகமாக அணு முதல்ல எல்லா அண்டங்களும் தோற்றங்கள், அதாவது பருப்பொருட்கள் அத்தனையும் வந்தது. அப்ப இருந்த எல்லா பருப்பொருட்களையும் கழித்து கொண்டே போனோம்னா கடைசியில என்னவா மாறிட்டேன்னு சொல்றாங்க சுவாமிஜி, பால் ஆகிவிட்டேன். அதாவது ஒண்ணுமே இல்லாத நிலைன்னு மனசுக்கு பிடிபடும், ஆனா அந்த ஒன்றுமில்லாத ஒண்ணுதான் முடிவு அப்படின்னு கண்டேன். அந்த பாடல்ல சொல்லுவாங்க, ஒவ்வொரு தத்துவமாக தாண்டி ஒன்றுமில்லாத ஒன்றை முடிவாக கண்டேன், ஒவ்வொரு தத்துவமாக தாண்டி. விஞ்ஞானிகள் இறைத்துகள் வரையும் இப்ப கண்டுபிடிச்சிட்டாங்க, இன்னும் வெளியே அவங்களால உணர முடியல.
அப்ப விஞ்ஞானிகளுக்கு என்ன தெரியணும்னா, ஒண்ணு புலன்களுக்கு எட்டணும், இல்லைன்னா கருவிகளுக்கு எட்டணும். அதே மாதிரி கால தூர வேக பருமனுக்கு உட்பட்டதான் அவங்களால கண்டுபிடிக்க முடியும். இந்த கணக்குக்கு அகப்படாத வெளிய அறிவால தான் அறிய முடியும். அப்படி அறியும் போதே வெளியே அறிவு என்று உணர முடியும். மெய்ஞானிகள் அடைந்த இடத்த விஞ்ஞானிகளும் அடைய வேண்டும். இப்ப பார்த்த இன்றைய சிந்தனை கவிக்கு முந்தைய கவிகள்ல விஞ்ஞான அறிஞர்கள் மேலும் சுவாமிஜி இது மாதிரி கேட்பாங்க. அதாவது ஆக்கமும் பார்த்துட்டீங்க, அழிவும் கண்டீர், அமைதியும் காண்பீர் அப்படின்னு ஒரு தலைப்புல சுவாமிஜி சொல்லுவாங்க. விஞ்ஞானிகளே இப்படி அழைச்சு சொல்றாங்க, உங்களுடைய தொடர் உழைப்பால இதுவரை நீங்க கண்டுபிடிச்ச ரகசியங்கள், பொருட்கள் இதையெல்லாம் கொண்டு மனித குலத்தை நிர்மூலமாக்க, அதாவது வேர் அறுக்கவும் முடியும். உங்களால அத வாழ வைக்கவும் முடியும். மனித குலத்தை வாழ வைக்கவும் முடியும். உங்களுடைய எதிர்கால பொறுப்பு என்னவா இருக்கணும்? விஞ்ஞானத்தால் அடைந்த பெரும் சக்திய, திறமைய மனித குல நல்வாழ்வில் பெரு நோக்குல செலவழிக்க வேண்டும். உங்களுடைய அறிவையும், சக்தியும், திறமை எல்லாத்தையும் இதுல மக்களுடைய நலனுக்காக நீங்க செலவழிக்க வேண்டும். அதற்காக முயற்சி எடுக்கணும், திட்டங்கள் வகுக்கணும், அமுல் நடத்த உழைக்கவும் வேண்டும். சோ அஞ்ஞானம் உடையவர்களுக்கு கூட எந்த அறிவும் இல்லாம அறிவினுடைய மயக்க நிலையில இருப்பவங்களுக்கு கூட ஆதி நிலையையும் அணு நிலை ரெண்டையும் தெளிவா விளக்கி அவங்களுடைய அறிவுல தெளிவை ஏற்படுத்துறதுக்கு விஞ்ஞானிகள் நீங்க முயற்சி எடுக்கணும். மத்தவங்களை காட்டிலும் இந்த செயல் உங்களுக்கு மிக எளிது. அதனால ஆக்கத்துறையில அறிவை செலுத்தி ஊக்கத்துடன் இவ்வாறு உழைத்தால் உயர்வு நிச்சயம் அப்படின்னு சொல்லி விஞ்ஞானிகளை பார்த்து கேக்குறாங்க, சொல்றாங்க. இன்னுமே சொல்றாங்க, விஞ்ஞானத்தால் என்ன பயன் விளைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆறாவது அறிவினுடைய பூரண எல்லைங்கிறது ஆராய்ச்சி அறிவு தான். எதையும் ஆராய்ந்து பார்க்கிற அறிவு தான் நம்மளுடைய ஆறாவது அறிவோட சிறப்பு. அதனுடைய ஆரம்ப காலத்தில் அதன் வேகத்தை என்ன பண்ணிக்கிட்டோம், ஆறு அறிவு வந்தா கூட அத புலன்கள் மூலமா உணர்ச்சிகள்ல செலுத்தி பலவேறு அனுபவங்களை விஞ்ஞானிகளை நீங்க பெற்றுட்டீங்க. அந்த அனுபவத்தை கொண்டு பேரறிவினுடைய வேகத்தை மனித இனத்துக்கு பயன் தரும் சிறப்பான விஞ்ஞான துறையில செலுத்தி இருக்கிறீங்க. அதுதான் சொல்றாங்க, ஊர் அறிந்தாய், உலகு அறிந்தாய், உன்னை யார் என்ற ஒன்று மட்டும் அறியவில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. யார் எதை அறிந்தா கூட அவை நம்மளுடைய ஞான கர்மேந்திரியங்களுக்கு உபகருவிகள் தான். இதையெல்லாம் கற்ற நீங்க யாரு? உங்க மூலமும் முடிவும் இயக்கமும் எப்படி அப்படிங்கறத மாத்திரம் நீங்க அறியல. உன்னை அறிய உயிர்நிலை, அறிவு நிலை, ரகசியத்தை அறிந்தே ஆக வேண்டும். உங்களையும் அறிந்து கொள்ளணும், உயிர்நிலையையும் அறிந்து கொள்ளணும், அறிவு நிலை ரகசியத்தையும் அறிந்து கொள்ள வேண்டும். அது உங்களுக்கு மிகவும் சுலபமானது அப்படின்னு கூறிதான் இன்றைய சிந்தனை கவியில விஞ்ஞானமும் ஞானமும் அப்படிங்கிற தலைப்புல சொல்லியிருக்கிறாங்க. அதை மீண்டும் ஒரு முறை பார்க்கலாம். அறிவை அகண்டாகாரத்தை செலுத்தி அணுவினிலும் நின்று ஒடுங்கி ஆழ்ந்து ஆராய்ந்து அறிவாலே அண்டம் பிண்டம் அரூபம் ரூபம் அறிந்து விட்டீர் விஞ்ஞான நிபுணரே. நம் அறிவு எது, எங்குள்ளது, அந்த மின்ன அறிவில் உள்ள ஆற்றல் பிறந்தது எங்கே, அறிவாலே ஒன்றி ஒன்றி ஆராய்ந்து பாரே, அணுவுக்கு அப்பால் இரண்டும் ஒன்றாம் அப்படிங்கிறத ஏற்கனவே நம்ம அதோடைய விளக்க பார்த்துட்டோம். இருப்பு சுத்தவெளி சிவம், அதுல இருந்து வந்த இயக்கம்தான் பேரண்டம், சக்தி, காந்தம். இந்த உண்மைய மெய்ஞானிகள் உணர்ந்திருக்காங்க. ஆனா அதை பத்தி எல்லாம் கூறலைன்னு சொல்ல முடியாது, கூற முடியலைன்னு சொல்லலாம். அதான் கண்டவர் விண்டதில்லைன்னு சொல்லுவாங்க. ஆனா சுவாமிஜி என்ன சொல்றாங்க, நான் கண்டிருக்கிறேன், அதை உங்களுக்கு விண்டும் சொல்றேன், அவங்களால ஏன் சொல்ல முடியல அப்படிங்கிறத நான் சொல்றேன்னு சொல்லிட்டு சுவாமிஜி சொல்லுவாங்க. ஆதி என்ற வெளியினிலே அணு எவ்வாறு அவதரித்தது என்று அறிய போனார் எல்லாம் ஆதியாம் நிலை அடைந்தார், அறிவு அங்கேது அப்படின்னு சொல்றாங்க. ஆதிங்கிற வெளியில இந்த அணு எப்படி வந்தது அப்படின்னு தெரிஞ்சுக்க போனவங்க எல்லாம் என்னவா ஆயிட்டாங்களா, ஆதி நிலையை அடைஞ்சிட்டாங்க, அதுவாவே ஆயிட்டாங்க. அதனால அறிவு என்ன ஆயிட்டாங்க, ஆஃப் ஆயிடுச்சு. அதனால அறிவு நிலை அடைந்த பின்னர் அதை யூகிப்பார். ஏன்னா சுவாமிஜி அந்த அறிவு நிலையை அடைஞ்சிட்டாங்க, ஆதி நிலையாவும் இருந்து அதை கண்டிருக்கிறாங்க, அணு நிலையாவும் வந்து அதை யூகித்திருக்கிறாங்க. அதனால அறிவு நிலை அடைந்த பின்னர் அதை யூகிப்பார். ஆதியே அணுவான காரணத்தை, அதுதான் அணுவா வந்திருக்கு, அண்ட பிண்ட எல்லாமா வந்திருக்கு அப்படிங்கிறத அறிஞரெல்லாம் விளக்காதது இதனால் என்று. ஏன்னா ஆதியா நிலையை அடைஞ்சிட்டாங்க, சிவமா ஆனதுக்கு அப்புறம் அவங்களால இறங்கி வந்து அதை சொல்ல முடியல.
அதனால அறிஞர் எல்லாம் இதை விளக்க முடியல அப்படின்னு ஆதிநிலை அணுநிலை இவ்விரண்டுமாகி அறிந்த நிலையில் விளக்கம் பெற்று விட்டேன்னு சொல்லி அதை தான் விளங்கினேன் விளக்கியே அப்படின்னு சொல்லுவாங்க. தான் விளங்கி கொண்டதை நமக்கும் விளக்கிறாங்க. அதனாலதான் விஞ்ஞானிகளை பார்த்து சொல்றாங்க, கேக்குறாங்க சுவாமி, அணுவுக்கும் அப்பால போய் அணுவை தாங்கி உள்ள சூனியம் அப்படின்னு சொல்லப்பட வெளியே அணுவுல இயக்க சக்தியாகவும் இருக்கு, நம்ம கிட்ட உணர்வு சக்தியாக உள்ள அறிவாகவும் இருக்கிற அந்த ஒருமை தத்துவத்தை நீங்க தெளிவா அறிந்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி சுவாமி சொல்றாங்க. ஏன்னா தனி மனித அமைதி, குடும்ப அமைதி, உலக அமைதின்னு சொல்லும்போது உலகத்துல இருக்கிற அத்தனை பொருளாதாரத்துறையை சேர்ந்தவங்க, சுகாதாரத்துறையை சேர்ந்தவங்க, அரசியலை சேர்ந்தவங்க, இன்னும் விஞ்ஞானிகளும் இந்த உண்மையை உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்போதுதான் அந்த அமைதி வரும் அப்படிங்கிறதுக்காக விஞ்ஞானிகளை நோக்கி இந்த 3 பாடல்கள்ல சுவாமிஜி விளக்கி இருக்கிறாங்க. அந்த விளக்கத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு வாய்ப்பளித்த நம்முடைய நார்வே மனவளக்கலை மன்ற அறக்கட்டளை சார்ந்த அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் நன்றியை கூறிக்கொண்டு இந்த சிந்தனையை நிறைவு செய்கிறோம். வையமெல்லாம் வாழட்டும், வாழ்க்கை வளம் இனிதாய் வளரட்டும் மெய்யறிவு, வாழ்க்கை இன்பம் துய்த்தலிலே உய்ய மெய்ப்பொருள் நாட்டம் உலகெங்கும் மக்களிடம் ஓங்குக மேலோங்குக நம் உள்ளமெல்லாம் பன்றுபட. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிமா. வாழ்க வளமுடன் அம்மா. அருமையா